சாயோ சாயோ. ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம். இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது பாபா ஷிரடிக்கு வந்து அன்றாட காரியங்கள் என்னென்ன பண்ணார், பாபா வந்து 60 ஆண்டுகள் ஷிரடியில் வாழ்ந்தார், தோரகமாயில் வாழ்ந்தார், நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த நாட்களில் பாபா ஆரம்ப காலகட்டத்தில் அன்றாடம் காரியம் என்ன செஞ்சார்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சாய்ராம். சாய்ராம். நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா ஷிரடியில் தோரகமாய் என்னும் மசூதியில் சுமார் 60 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதே நேரத்தில் ஷிரடியில் அருகாமையில் இருக்கும் இந்த காட்டு புதாரில் வந்து பாபா வந்து கடுமையான தவத்தில் வந்து இருந்தார். பாபா வந்து யோக சாதனை வந்து செய்வது வந்து பாபாவுடைய வழக்கம். சாய்ராம். நிறைய பக்தர்கள் வந்து பாபாவோட வந்து ரச்சனைகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாபா வந்து ஏழை எளியோர்களுக்கு வந்து பாபா வந்து கொடுக்குறது பாபாவுடைய வழக்கம். சில நேரத்தில் பாபாவுக்கு வந்து 500 ரூபா மேலே கூட தட்சணைகள் கொடுப்பாங்க. பாபா வந்து இதையும் ஏழை பக்தர்களுக்கு வந்து கொடுத்துருவார். இது பாபாவுடைய ஒரு நீதியாக இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா பாபா வந்து நீண்ட நேரம் வந்து பிரசங்கம் செய்வதில்லை. சாய்ராம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா வந்து குறிப்பிட்ட கருத்து கொண்டு எளிய நிதி கதைகளை மட்டுமே தன்னுடைய பக்தர்களுக்கு பாபா சொல்வது வழக்கம். சாய்ராம். சாய்ராம். நம்ம பாபாவுடைய இதயத்திலிருந்து வரும் சொற்கள் வந்து இதை கேட்கும் பக்தர்கள் உள்ளத்தில் வந்து நேரடியாக சென்றுவிடும். சாய்ராம். சில சமயங்களில் நிதி கதைகளை வந்து குறிப்பிட்ட மனிதர்களுக்கு பாபா வந்து எடுத்து சொல்வார். மற்ற மனிதர்களுக்கு வந்து இந்த கதையை கேட்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கும். ஆனால் பாபா யாரை குறிப்பிட்டு சொல்கிறார் என்று அந்த குறிப்பிட்ட மனிதர்களுக்கு உணர்றபடி பாபா வந்து எடுத்து கூறுறது பாபாவுடைய வழக்கமாக இருந்தது. சாய்ராம். அதே போல் பார்த்திங்கன்னா பாபா என்ன படித்தார், அதே போல் பாபா வந்து பேச்சில் இவ்வளோ ஆற்றல் இருக்குது, அவருடைய சக்தி என்ன யாராலுமே உணர முடியல. சாய்ராம். பாபா வந்து வேதம், உபநிடதம், அதே போல் குரான், இது எல்லாமே தெளிவாக வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு எடுத்து சொன்னார். அதே போல் கீதையில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் தன் பக்தர்களுக்கு அழகாக தன் திருவாய் மலர்ந்து பாபா எடுத்து சொன்னார். சாய்ராம். ஷிரடியில் பாபாவை பூஜிக்க நல்ல மலர்கள் கூட அந்த காலகட்டத்தில் இல்லை. காட்டுப்பூக்கள் தான் உபயோகப்படுத்தப்பட்டாங்க. சாய்ராம். இதனால் இதை பார்த்த பாபாவுடைய ஒரு பக்தர் புரந்தரே, அவர் மும்பையிலிருந்து சில பூக்கன்றுகளை வாங்கிட்டு ஷிரடியில் நடுவதற்கு பாபாவிடம் அனுமதி கேட்குறாரு. பாபா வந்து ஒரே வார்த்தையில் மறுத்து விடுறாரு. ஏன்னா வெளிப்புற காட்சிகள் எல்லாமே பாபா வெறுத்து ஒதுக்கினார். ஷிரடியில் வந்து உண்மையான பக்திகள் கொண்ட பூக்கள் வந்து பூக்க வேண்டும் என்பது பாபாவுடைய உறுதியான ஒரு தீர்ப்பாக பாபா சொல்லிட்டு இருந்தார். அப்போது புரந்தரே வந்து மீண்டும் பாபாவை வந்து வாதாடினார். பாபா கொஞ்சம் கூட அவர் மேலே வந்து இரக்கம் காட்டலை. இதனால் புரந்தரே வந்து மிகவும் வருத்தமுற்ற நிலையில் இருந்தார். இந்த நிலையில் புரந்தரே வந்து தொடர்ந்து 3 நாட்கள் தோரகமாயில் அந்த பூச்சென்றை வந்து வச்சு அமர்ந்திருந்தார். இந்த நிலையில் அவர் எந்தவித உணவும் தண்ணீரும் அருந்தாமல் இருந்தார். அப்போது பாபா மனமுருகி போகிறாரு. மனமுருகி போயிட்டு அவர் தோரகமாயில் அவருடைய இடத்த வந்து எழுந்து புரந்தரையுடைய முதுகுலை வந்து தட்டி கொடுக்குறாரு. இந்த கன்றுகள் எல்லாமே இந்த இடத்துல நடு, வேர் வந்து பிடித்து கொள்ளும், பூ வந்து காஞ்சி போயிடுச்சு சொல்லி நீ கவலைப்படாத, இந்த வந்து வேரை வந்து மண்ணில் நடு, நீ கண்டிப்பாக இந்த இடத்துல நல்ல விருச்சகமாக பூச்செடிகள் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரவுடைய தோளில் பாபா வந்து தட்டி கொடுக்குறாரு. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பாபாவுடைய தெய்வீக தன்மையால் ஷிரடியில் லெண்டி தோட்டம் என்று ஒரு பெரிய தோட்டமே உருவாச்சு. சாய்ராம். இது பாபாவுடைய ஒரு தெய்வீக சக்தி என்றும் நம்ம சொல்லலாம். அதே போல் தோரகமாய்க்கும் லெண்டி தோட்டத்துக்கும் போக வழியில்தான் குருஸ்தானம் இருக்குது. இந்த குருஸ்தானத்தை தான் பாபா தன்னுடைய குரு சமாதி அணிந்திருக்கும் நிலை என்று பாபா சொல்கிறார். இந்த இடத்துல பாபா அநேக முறை நின்று சில நேரம் மௌனத்தை கடைபிடித்தும் பாபா செல்வது பாபாவுடைய வழக்கம். சாய்ராம். இது போன்ற எண்ணற்ற அற்புதங்களை பாபா ஷிரடியில் பண்ணார். அதே போல் தோரகமாயில் பக்தர்களுடைய எண்ணற்ற குறைகளை பாபா தீர்த்து வச்சார். நோய் நொடிகளை தீர்த்து வச்சார். பாபாவை நாடி வந்த பக்தர்களுக்கு பாபா அன்புடனும்
பக்தருடைய நலனும் கண்ணும் கருத்தும் இருந்து அவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்தார். அதே போல் காலையிலும் சரி மாலையிலும் சரி லெண்டி தோட்டத்துக்கு போவார், சயனம் அறைக்கு போவார். அதே போல் பார்த்திங்கன்னா பாபா வந்து லெண்டி தோட்டத்தில் நந்தா தீபம் என்னும் ஒரு தீபத்தை ஏற்படுத்தினார் சைராம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா ஷிரடியில் தோரகமாயில் சபா மண்டபத்தில் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய கையால் உணவு சமைச்சு தர முடிவு எடுத்தார். இந்த நிலையில் பாபா தன்னுடைய தர்ச்சனையின் மூலம் வந்த பணத்தில் பக்தர்களுக்கு உணவு கொடுக்க கடைவீதிக்கு சென்று பல சரக்குகள்லாம் வாங்கி தன்னுடைய பக்தர்களுக்கு பெரிய ஹண்டியில் வந்து உணவுகள் கொடுக்குறாரு. இதில் மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு மாமிசம், சைவம் சாப்பிட்றவங்களுக்கு சைவ உணவும் பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்குறாரு. எல்லா பக்தர்களும் அன்போடு வந்து அந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டாங்க. இதில் ஜாதி பேதம் மதம் எதுவுமே அந்த பக்தர்கள் பாபாவிடம் காட்டுறதில்லை. ஏன்னா பாபா மீது அன்பும் பக்தியும் எப்பொழுதும் பூண்டவர்களாக அந்த பக்தர்கள் இருந்தாங்க சேராம். அதே போல் பார்த்திங்கன்னா உலக விவரங்கள்லாம் பாபா மிகவும் யதார்த்தமானவர் சேராம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு பெண்மணி ஒரு முறை பாபாவிடம் ஒரு சீத்தாப்பழத்தை கொண்டு வந்தாங்க சேராம். அந்த சீத்தாப்பழம் வந்து பருவத்தின் முதல் அறுவடை சேராம். நச்சு பேரத்துக்கு அப்புறம் வந்து பாபா வந்து 10 அணாக்கு வந்து அந்த பழத்தை வாங்குறாரு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு பெண்மணி வராங்க. அதே போல் சீத்தாப்பழத்தை கொண்டு வந்து பாபா 6 அணாக்கு வாங்குறாரு. முந்தைய வாங்கினதோட இப்போ வந்து விலை குறைஞ்சி போகுது. இருந்தாலும் பாபா 2 பேருக்குமே பணத்தை கொடுத்து உதவி பண்ணுறாரு. ஒரு ரூபா பணத்தை கொடுத்து பாபா வந்து 2 பேருக்குமே கொடுக்குறாரு சைராம். பாபா வந்து கொடுப்பதில் வந்து தாராளமானவர். அவரை வந்து யாருமே ஏமாற்ற முடியாது. அதே போல் பாபா வந்து சம்சாரப்பற்று அறுத்தவர் சைராம். சபதம் எடுத்தது போல் 5 வீடுகளில் மட்டுமே பாபா வந்து பிச்சை எடுத்தார் சைராம். பாலடைந்த மசூதியில் தோரகமாயில் தனது வாழ்நாளில் 60 ஆண்டுகளை பாபா அந்த இடத்துல கழிச்சிருக்கார் சைராம். அதே போல் பார்த்திங்கன்னா பாபா வந்து தோரகமாயில் முழு திருப்தியுடன் தன் வாழ்நாள் முழுக்க 60 ஆண்டுகள் வாழ்ந்தார் சைராம். தோரகமாயில் பார்த்திங்கன்னா பாபா வந்து 5 அடி நீளம் 9 அங்குலம் அகலம் கொண்ட ஒரு மரப்பலகையில் வந்து மெல்லிய கந்தல் துணிகளை தொங்கிக் கொண்டிருக்கும். இந்த நிலையில் பாபா பெரும்பாலான நேரங்களில் இந்த மரப்பலகை மேலே தான் படுப்பார். அவர் இத்துப்போன அந்த கந்தல் துணிகளை எப்படி ஏறி அந்த மரப்பலகை மேலே படுக்கிறார் என்பது யாருக்குமே ஒரு புரியாத புதிரா இன்று வரையும் இருக்குது சைராம். இது பாபாவுடைய ஒரு அற்புத நிலைகளாக இருக்கும் சைராம். நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய எண்ணற்ற அற்புதங்களை தொடர்ந்து நம்ம கேட்போம். பாபாவுடைய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து பெறுவோம் சைராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜே. சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜே. சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜே. அல்லா மாலிக்.